பார்க்குறோம்ல அந்த இடத்துல போய் ஜாயின் இதுதான் பொம்மையாபுரம் கிராமத்தில் கலக்கிற கழிவு நீரினுடைய ஓடை. இங்கே தான் அண்ணன் சொல்லுங்கள் வாங்க. இதுதான் நம்ம பொம்மையாபுரம் கிராமத்துக்குள்ளே இருக்கிற குளத்தில் கலக்கிற கழிவு நீரா? ஆமாண்ணா, இதுதான். இது வந்து பக்கத்து கிராமம் சிவஞானபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில். சரி. கிராமத்தோட அனைத்து கழிவு நீரும் ஒரு இடத்துல தேங்கி இருக்குது. சரி. நம்ம மழை பெஞ்சோன்னா அந்த கழிவு நீர் எல்லாமே வந்து மழை நீரோட சேர்ந்து நம்ம குளத்துல வந்து கலந்துருது. ரைட். இந்த அதுக்காக நம்ம வந்து ஒரு தடுப்பணை அமைச்சோம்னா அந்த கழிவு நீர் வரும்போது நம்ம தடுத்துக்கலாம். ரைட். கழிவு நீர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அந்த கழிவு நீர் வந்து வெளிப்புறத்தில் போய் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து சுத்தமான தண்ணீர் வரும்போது நம்ம மதக திறந்து விட்டுக்கலாம். அதுக்காக இந்த இடத்துல ஒரு தடுப்பணையும். இதுக்கு பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. கிராம சபா கூட்டத்தில் முறை வந்து உள்ளாட்சி அமைப்பில் வந்து இது சார்ந்த பல முறை மனு கொடுத்துருக்கு. கோரிக்கை மனுவை அளிச்சிருக்கோம். இந்த கழிவுநீர் கலக்கிறதுனால குடிநீர் பாதிக்கப்படுது. நம்ம சிவஞானபுரத்தில் உள்ள கழிவுநீர் வந்து பொம்மையாபுரத்தில் உள்ள குளத்துல கலக்குது. அதுக்கான பாதை இதுதான் பாதை. இதில் வந்து தடுப்பணை அமைக்கணும். கண்டிப்பாக அமைச்சோம்னா கழிவுநீர் நம்ம குளத்துல கலக்காது. அந்த கலக்கூட கழிவுநீர்னால நம்ம நிலத்தடி நீர் அடிவும் குடிக்கிற தண்ணியும் பாதிப்பு ஏற்படுறதுனால காசு கொடுத்து குடி தண்ணீர் குடிக்கிங்க. வந்து நூற்றாண்டு காலமாக நம்ம வந்து அடிபம்புலையும் கிணத்துலையும் தான் குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து விலை கொடுத்து வாங்குற நிலைமையில நம்ம இருக்கோம். நீல செய்திகளுக்காக நீலம் பிஜே பிரதீப் பேசுகிறேன். இங்கே என்னென்னா இந்த பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள குளத்தில் இங்கிருந்து அது என்னென்னா சங்கலிங்கபுரமா சிவஞானபுரத்தில் உள்ள கழிவு நீர் வந்து கலக்கிற பாதை தான். இதில் வந்து அண்ணன் ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. மண்டை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக இந்த மக்கள் பயன்படுற மாதிரி இந்த இதை வந்து நல்லா மாற்றி கொடுக்கணும். பத்தாக்குறைக்கு அந்த நம்ம பொம்மையாபுரம் கிராமத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த அரசு செய்யணும்னு நம்புகிறோம். வணக்கம்.